வந்து நம்ம கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். டிசிப்ளினாக பவுலிங் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்கை வந்து பெருசாக பண்ணல, பட் ஆவரேஜாக பண்ணாலும் ஓரளவு டிசிப்ளினாக பவுலிங் போட்டோம். இந்த பவுலர்ஸுக்கு வந்து 5 பவுலர்ஸ் தான் இருக்கும். இந்த 5 பவுலர்ஸில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, டீம் என்ன நினைக்குதுன்னா, ஸ்டிக்குக்கு போடாதீங்க. ஸ்டிக்குக்கு போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து சொல்லிடுங்க, நான் ஸ்டிக்குக்கு போடுறேன்னு சொல்லி. ஸ்டிக்குக்கு மட்டும் போடாதீங்க. நம்மளுக்கு போல்டு தேவை கிடையாது. நீங்கள் போல்டே தேவையில்லை. நீங்கள் வந்து 4 ஓவர் போட்டுட்டு நீங்கள் வந்து 20 ரன் கொடுத்தாவும் ஓகே தான். விக்கெட்டே 0 விக்கெட் இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு 20 ரன் தான் போதும். 5 ரன் ரேட்டில் போட்டால் போதும். நான் 4 விக்கெட் எடுத்துட்டேன், 40 ரன் கொடுத்துட்டேன்றதான் வந்து அது தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த பொறுத்தவரையும் நம்ம விக்கெட் மேட்ரு கிடையாது, ரன்னு தான் மேட்ரு. ரன்னை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து நினைக்கிறோம். மேக்ஸிமம் டாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. எனி காஸ்ட் வந்து ஸ்டிக்குக்கு போட்டுறாதுங்க. ஸ்டிக்குக்கு போட்டிங்கன்னா நம்மளுடைய வின்னிங் சான்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அது குறையக்கூடாது. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, அஜிஸ் பாய் உங்களுக்கு சொல்கிறேன், லாஸ்ட் டைம் நீங்கள் இல்லை, லாஸ்ட் டைம் நம்ம ஒரு பால் கூட எடுக்கல, புரியுதுங்களா சொல்கிறது? எல்லாமே கேட்சஸ் தான் எடுத்தோம். அதனால் வெளியே ஒரு பால் கூட நீங்கள் விக்கெட் போடாதீங்க. ரைட்டாக சொல்கிறது, நம்மளுக்கு விக்கெட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம டீம் வந்து என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் விக்கெட் எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி, ரன்னை குறைச்சி கொடுத்தா தான் நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கோ இல்லை அவங்க வந்து டிபெண்ட் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். ஃபேக்ட் அதுதான். இண்டிவிஜுவல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செகண்டரி, அது வந்து விக்கெட் வந்தால் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். அது தவிர்த்து எனக்கு விக்கெட் தேவை, நான் விக்கெட்டுக்கு போட்டேன் அப்படின்னீங்கன்னா 6 ரன் போயிடும், 4 ரன் போயிடும். அப்புறமா ஃபீல்டு மிஸ் பண்ணாங்க, அது மிஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தேவை கிடையாது. இதுதான் இன்னையோட தாரக மந்திரம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பவுலர்ஸ் மட்டும்தான் டோர்னமெண்ட்ஸை ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஆமாம், டிஃபைன் பண்ண முடியும். 100 ரன் அடிச்சாடோ பவுலர்ஸால் மட்டும்தான் அந்த 100 ரனில் சுட்ட முடியும். புரியுதுங்களா சொல்கிறது? பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஆடுவாங்க, பட் பவுலர்ஸ்க்கு அப்படி கிடையாது. 4 ஓவர் இருக்குது, ஒரு பால் அவுட் ஆகிடுவான். பட் வந்து ஒரு பால் மிஸ்டேக் பண்ணாலும் மீதி இருக்கிற 23 பாலில் வந்து அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும், டாட் பண்ண முடியும். அதனால் எனி காஸ்ட் வந்து ஸ்டிக்குக்கு போடாதீங்க. பாலை வந்து குத்தாதீங்க, பால் நிற்கும். நீங்கள் எதுவாக போடுறதுனாலும் ஹாஃப் ஸ்டிக் வெளியே போடுங்க. 6 ஸ்டிக்கு 5 ஸ்டிக்கில் போடுங்க. பாலை பாயிண்ட்லேயும் கல்லி பாயிண்ட்டு இதையே விளையாட வைங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. இங்கே அவன் சக்தி இல்லை, சக்தி வருவான், வந்து நான் பேசிக்கிறேன். எனி ஃபேக்ட் வந்து எனி காஸ்ட் ஸ்டிக்குக்கு போடாதீங்க. அவங்க ரோல் மட்டும் அது கரெக்டாக பண்ணுங்கள். மற்றபடி வந்து இங்கே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறதுலாம் கிடையாது. கரெக்டான ஒரு டைமில் கரெக்டான உங்களுக்கான பொசிஷன் வரும்போது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இங்கே தான் பண்ணுவேன், நான் அங்கே பண்ணுவேன், இது எல்லாம் வேலை இல்லை. உங்களுக்கான பொசிஷன் கரெக்டான வரும்போது நீங்கள் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ரைட்? வேறு எதுனா